ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய 4வது நாள். ஆண்டாள் நாச்சியார் வருணதேவன் மழை தேவனுக்கு கட்டளையிடக்கூடிய ஆழிமழை கண்ணாங்கிற அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துக்கான 6000 படி வியாக்கியானத்திலே சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர்கள் நாம் அனைவரும் அறிந்த மிகவும் ஒரு பிரசித்தமான சுவாமி பராசர பட்டருடைய ஒரு ஐதிஹ்யத்தை நமக்காக அருளி செய்துள்ளார். அதைத்தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் வருணதேவனுக்கு கட்டளையிடுறான்னு பார்த்தோம். அந்த கட்டளைகளில் ஒன்றாக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து நீ மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றா. எப்படி மழை பொழியணும் அப்படின்னா, ஊழி முதல்வன், அதாவது முதல்வன்னாக்க தலைவன், ஊழினாக்க காலம், காலம் முதலிய பதார்த்தங்களுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய உருவம்னாக்க திருமேனி, அந்த திருமேனியைப் போல எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும்? கருமையா இருக்கும் இல்லையா? அந்த கருமையைப் போல ஹே மேகங்களே உம்முடைய மெய் கருத்து, மெய் அப்படின்னாக்க உடம்புன்னு ஒரு பொருள், உன்னுடைய உடம்பிலே அந்த கருமையைப் போலே கருத்து நிறமாக மாறி நீ மழை பொழிய வேண்டும் அப்படின்னு அருளி செய்தாள். இப்போ மேகம் கருமையா இருக்கு அப்படின்னாக்க நிறைய மழை நீரை தேக்கின்னு இருக்குன்னு அர்த்தம். பொதுவா இப்போ மேகங்கள்ல கம்மியான நீர் இருக்குன்னா வெள்ளை நிறமா இருக்கும், இல்ல சாம்பல் நிறத்துல இருக்கும். நிறைய மழை நீரை தேக்கிண்டு மழை பொழியக்கூடிய மேகங்கள் தான் கருத்த நிறத்தோட இருக்கும் இல்லையா? எம்பெருமானுடைய திருமேனியும் அதே கருத்த நிறம் தானே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம்னு தானே ஆண்டாள் நாச்சியாரே கொண்டாடுறா. எம்பெருமானுக்கு அந்த கருமை எப்படி வருதுனாக்க கருணையை தேக்கிக் கொள்வதனால், அதே போல மேகங்களுக்கு கருமை எப்படி வருதுனாக்க மழை நீரை தேக்கிக் கொள்வதனால். ஆக எம்பெருமானுடைய உருவம் போல மெய் கருத்து மழை பொழிய வேண்டும்னு சொன்னான். ஆனா ஆண்டாள் நாச்சியார் அதிகப்படியா இங்க ஒரு வார்த்தையை பிரயோகிச்சது போல நமக்கு தோணலாம். ஏன்னா இதே கட்டளைய ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பொழிய வேண்டும்னு சொன்னா தப்பில்லையே. ஊழி முதல்வனுடைய உருவம் போல மேகமே நீ கருத்து மழை பொழிய வேண்டும்னு சொன்னா போறோம். அதை விட்டுட்டு மெய் கருத்துன்னு ஒரு வார்த்தை. பொதுவாகவே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் அதிகபட்சமா தேவையில்லாம வார்த்தைகளை பிரயோகிக்கவே மாட்டா. அப்போ இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் மெய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இட்டதற்கான காரணம் என்ன? அதி அற்புதமாக வியாக்கியாத்தாக்கள் இதை காண்பிக்கிறா. ஏன்னா இந்த மேகங்களானது எம்பெருமானுடைய கருமை என்னும் நிறத்தை ஏறிட்டு கொள்ள முடியுமே தவிர அவனுடைய கருணை என்னும் குணத்தை ஒரு நாளும் ஏறிட்டு கொள்ள முடியாது. ஏன்னா எம்பெருமான் கருத்திருப்பது அவனுடைய கருணையினாலே, மேகங்கள் கருத்திருப்பது மழை நீராலே. அப்போ அந்த நிறத்துலதான் அந்த சாமியம் இருக்கு, ஆனா குணத்துல சாமியம் இருக்காது. ஏன் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த நிறைய கருத்த மேகத்தை உடைய மழை நீர் சில நேரங்கள் அதீதமா மழை பொழிஞ்சு நாசத்தை அல்லவோ உண்டாக்குறது. இல்ல சில நேரங்கள்ல தேவையே இல்லாத இடம், ஒரு கடல்ல காட்டுல போய் மழை பொழியும். மனுஷாளுக்கு என்ன பிரயோஜனம் அந்த மழையினால? அப்போ மழை கருத்த மேகத்துடன் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே நல்லபடியா மழை பொழியும்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல இல்லாட்டி நாஸ்தியை கூட விளைவிக்க கூடியதாக பொழியும். ஆனா எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிற குணம் எப்படி இருக்கும்னா, யாருக்கு எந்த நேரத்துல எப்படி எவ்வளவு தேவைப்படுமோ அதை காட்டக்கூடியது, அதை பொழியக்கூடியது. ஆக மேகங்களால அவனுடைய கருத்த நிறத்தை ஏறிட்டு கொள்ள முடியுமே தவிர அவனுடைய கருணை என்னும் குணத்தை ஏறிட்டு கொள்ள முடியாதுங்கிறதை காட்டும் விதமாகத்தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து மழை பொழிய வேண்டும் என்று அருளி செய்தாள் ஆண்டாள் நாச்சியார். இதே போல ஒரு அழகான ஐதிஹ்யம் இது எங்க நடக்கிறதுனாக்க ஸ்ரீரங்கத்துல. நம்பெருமாள் ரொம்ப காலமா சுவாமி பராசர பட்டரை அப்படியே நோக்கிண்டே வரார், கவனிச்சுண்டே வரார். பராசர பட்டருக்கு நம்பெருமாள் இடத்துல அதீத பிரேமம் உண்டு, பக்தி உண்டு, மரியாதை உண்டு, எல்லாம் இருந்தா கூட அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஸ்ரீரங்க நாச்சியார் இடத்துல பிராவண்யம், அப்படி ஒரு பிரேமை. ஸ்ரீ குணரத்ன கோஷம் அந்த ஒரு கிரந்தம் போராதா சுவாமி பராசர பட்டருடைய அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரினுடைய அந்த அந்த சம்பந்தத்தையும் அவளிடத்துல அவருக்கு இருந்த பிரேமையும் காட்டுவதற்கு? அப்போ எப்ப பாரு இப்படி அம்மா பிள்ளையாவே இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்பெருமாளுக்கு அப்படி கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி இடறது. எப்படியாவது இந்த பராசர பட்டரை தாயாரை விட நான் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லும் விதமா, ஒப்புக்கொள்ளும் விதமாக ஏதாவது செஞ்சிடணும்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ
அந்த அத்தியன உற்சவம் வருது. அத்தியன உற்சவத்துல பகல் பத்து ராப்பத்து திரு அத்தியன உற்சவத்துல இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பகல் பத்தினுடைய கடைசி நாள் எம்பெருமான் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருக்கோலத்தை சாற்றிக் கொள்வார். நாச்சியார் திருக்கோலம் ரொம்ப பிரசித்தம் இன்றளவும். அப்போ அந்த நாச்சியார் திருக்கோலத்தை நேர்த்தியா சாத்திண்டு இந்த சுவாமி பராசர பட்டர் முன்னாடி போய் நிக்கணும். அதை பார்த்துட்டு ஆஹா உம்மை போல யாருமே கிடையாது, என்ன அழகுன்னு சொல்லி பராசர பட்டர் மயங்கி விழணும் இப்படின்னு எம்பெருமான் ஒரு கணக்கு போட்டுண்டான். அதே போல நேர்த்தியா தயாரானோம். பகல் பத்து கடைசி நாள் சுவாமி பராசர பட்டரும் வந்தார். வந்து எம்பெருமான தரிசனம் செய்யறார். திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும், திருவடி முதல் திருமுடி வரைன்னு இப்படியே பார்க்கறார். என்ன நேர்த்தியான அலங்காரம்! அப்படியே தாயார போல திரு ஆபரணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, அந்த மடிப்பு கூட கலையாமல் சாத்திக் கொண்ட விதம் என்ன. இவனோ முன்னிலும் பின்னழகிய பெருமான் அப்படி திரும்பி காமிக்கிறான், பாரு பாரு என்னுடைய பின்னழக பாருன்னு. ஆஹா ஜட்டை அலங்காரங்கள் என்ன, பூ அலங்காரம் என்ன, அப்பப்பா எங்க தாயாராட்டமே இது எல்லாமே இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சுட்டு இருக்கார். இப்போ அரங்கனுக்கு அப்படி ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, அதே நேரத்துல ஒரு பதட்டம். என்ன சொல்ல போறார் இந்த பராசர பட்டர் அப்படின்னு அப்படியே காத்துண்டே இருக்கார். எல்லாம் பாத்தீரா, கவனிச்சேரான்னு கேட்டார். எல்லாம் பார்த்தேன், பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு, இப்ப சொல்லும் அப்படின்னு உடனே சுவாமி பராசர பட்டர் சொன்னாராம். திருவாய் மலர்ந்து சொல்கின்றார், சுவாமி தேவரீருக்கு நாச்சியார் திருக்கோலம் பொருத்தமாகவே இருந்தாலும் அப்படின்னு இழுத்தார். பொதுவாகவே இந்த ஆனாலும்ங்கிறது சில பேர் சொல்லவே கூடாது. மருத்துவர் வந்து எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் நன்னா தான் இருக்கு, ஆனாலும் அப்படின்னானா ஏதோ அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே போல ஒரு வக்கீல் வந்து உங்களுடைய வழக்குக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படின்னானா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதை போல இங்க இடத்துல தேவரீருக்கு நாச்சியார் திருக்கோலம் பொருத்தமாகவே இருந்தாலும்னு இழுத்த உடனே என்னடா இது அப்படின்னு முழிக்கிறார். அப்போ சொன்னாராம், எல்லாம் சரியா இருந்தாலும் எங்கள் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய விழி விழிக்க ஒண்ணாது அப்படின்னு விட்டார். ஏன்னா எம்பெருமானே நீர் அவள் வேடத்தை ஏறிட்டுக் கொள்ளலாமே தவிர அவளுடைய கருணை விழியை உம்மால் ஒருபோதும் விழிக்க முடியாது, ஏறிட்டு கொள்ள முடியாது, அது எங்க நாச்சியாருக்கு மட்டுமே ஒக்கும் என்றார். ஏன்னா எப்பேற்பட்ட கருணை அவளுடையது, எப்பேற்பட்ட ஜீவாத்மாக்கள் எவ்வளவு அபராதங்கள் பண்ணிட்டு அவ முன்னாடி போய் நின்னா கூட நாகஸ்டின் நாபராத்தியத்தை, ஏன் அவன் முன்னாடி நிற்கவே வேண்டாம், சரணம்னே கேட்க வேண்டாம், இவளே போய் சரணாகதி கொடுத்தா இல்லையா ராட்சசிகளுக்கெல்லாம். அப்படி நாகஸ்டின் நாபராத்தியத்தின்னு சொல்லி நமக்காக வாதிட்டு நம்ம எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய கருணை, அந்த கருணை வெளிப்படக்கூடியது அந்த விழிகளிலே. அப்போ எப்பேற்பட்ட விழி, அவள் விழி விழிக்க ஒண்ணாது, உன் விஷயத்தில் அது பொருந்தாதுன்னுட்டார். அதே போல இங்க ஆண்டாள் நாச்சியாரும், ஹே மேகங்களே உம்மால் எம்பெருமானுடைய திருமேனியின் நிறமான கருமையை ஏறிட்டுக் கொள்ள முடியுமே ஒழிய அவன் கருணை என்னும் குணத்தை ஒருபோதும் உம்மால் ஏறிட்டுக் கொள்ள முடியாது என்று கூறுவதைத்தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று அருளிச் செய்தாள். இவர்கள் அனைவருடைய கருணை கட்டாட்சத்திலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் அமைகின்றேன். நாளை தினம் மற்றொரு ஐதிஹ்யத்துடன் சந்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.